ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த டாபிக் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் பற்றி. இது ஒரு காம்ப்ளெக்ஸான டாபிக். நம்ம பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. அப்புறம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் டிசிப்ளின் பேஸ் பண்ணி. அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு கேட்டகரிஸ் போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சூப்பர். இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நம்ம பேச போகிற டாபிக் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்ஸ் பற்றி. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக். இது நான் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொன்று இதை பற்றி பேசினா நம்ம நாள் கணக்காக பேசலாம். ஏன்னா அவ்வளோ திங்ஸ் இருக்குது இதில் பேசுறதுக்கு. நம்ம பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் நம்ம டெப்த்துக்கு போகணுமா இல்லைன்றது ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒன்று பிஜேடி டிரான்சிஸ்டர், அப்புறம் மாஸ்ஃபெட் அப்படின்னு. இது 2 தான் வைட்லி யூஸ்ட் ஆகுது எல்லா எக்யூப்மெண்ட்லேயும். நம்ம எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர்ஸ் பிஜேடி அண்ட் மாஸ்ஃபெட். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் நேல் டவுன் பண்ணிடலாம். உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 2 பார்ட் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது பெட்டர். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருங்க. நான் லிங்க் கீழே போடுறேன். ஸோ செகண்ட் இந்த மாஸ்ஃபெட் அண்ட் பிஜேடி ரெண்டுமே பெரிய டாபிக். நம்ம பிஜேடி நம்ம அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண போதில்லை. பட் ஆனால் வித்தியாசம் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஜேடி டிரான்சிஸ்டர்ஸ் உங்களுக்கு கரண்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டிரான்சிஸ்டர். மாஸ்ஃபெட் வோல்டேஜ் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு டிரான்சிஸ்டர். ஸோ இது மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். இதில் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் பிஜேடின்னு வந்துட்டால் அதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு ஃபேக்டர் கரண்ட். மாஸ்ஃபெட் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர் வோல்டேஜ். ஏன் மாஸ்ஃபெட் உங்களுக்கு அட்வான்டேஜ்னா பிஜேடியோட உங்களுக்கு நிறைய டைம் கரண்ட் வச்சு பண்ணுற சினாரியோஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹை லோடை கண்ட்ரோல் பண்ணும்போது கரண்ட் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா டிரான்சிஸ்டருக்கு அந்த கெப்பாசிட்டி அவுட் பேஸ் ஆகிடும். அதனால் பிஜேடி நிறைய சுச்சுவேஷனில் நம்ம அப்ளிகபிளாக பண்ண முடியாது. ஸோ மாஸ்ஃபெட் தான் ப்ரிஃபர்டு. ஏன்னா அது வோல்டேஜ் பேஸ்டு ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்கிறதுனால. சரி, நம்ம மாஸ்ஃபெட் பற்றி பார்ப்போம். இப்போ மாஸ்ஃபெட் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அதை வச்சு நம்ம பில்ட் பண்ணிட்டு போகலாம் மாஸ்ஃபெட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு. நீங்கள் ஒரு டேம் ஒன்று பிக்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு டேம் நான் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. எனக்கு பக்கத்தில் இருக்குது சாத்தனூர் டேம். ஸோ டேமுன்னா அந்த டேம் தான் நான் யோசிப்பேன். நீங்கள் ஒரு டேம் பிக்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேமில் இப்போ உங்களுக்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று தண்ணி டேமுக்கு பின்னாடி இருக்கும். அதாவது ஒரு வாட்டர் டேபிள் மாதிரி. அப்புறம் தண்ணி வெளியில் போகிறதுக்கு ஒரு கேனல் ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது 2வது பார்ட்டு. 3வது பார்ட் இந்த தண்ணியை திறந்து விடுறதுக்கு ஒரு சேனல், ஒரு லாக் சிஸ்டம் ஒன்று பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி, அதுக்கப்புறம் அந்த தண்ணி வழியறதுக்கு ஒரு கேனல் ஒன்று இருக்கும், ஆறு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை திறந்து விடுறதுக்கு ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். இப்போது மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். என்னென்னா தண்ணி இருக்கிற இடம் சோர்ஸ், தண்ணி வழிஞ்சு போகிற இடம் ட்ரெயின், அப்புறம் அந்த லாக் சிஸ்டம் இருக்குது கேட். ஸோ மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பார்ட் தான். ஒன்று கேட் இருக்குது, அப்புறம் ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த 3 தான் மாஸ்ஃபெட்டில் ஒரு வித்தியாசம். பிஜேடியில் என்னென்னா உங்களுக்கு கேட் கிடையாது. பிஜேடியில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு பேஸ் இருக்கும், ஒரு எமிட்டர், ஒரு கலெக்டர் இருக்கும். எமிட்டரில் நீங்கள் அனுப்புறது பேஸோட இன்ஃப்ளூயன்ஸில் உங்களுக்கு கலெக்டரில் போய் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அது பிஜேடியோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அந்த எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஃபேக்டர் என்னென்னா கரண்ட். ஸோ இப்போ மாஸ்ஃபெட்டில் என்னென்னா உங்களுக்கு சோர்ஸ் அண்ட் ட்ரெயினுக்கு நடுவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஃபேக்டர் வோல்டேஜ்.
ஸோ இதுதான் பிரைமரி டிஃப்ரென்ஸ் பிஜேடிக்கும் மாஸ்ஃபெட்டுக்கும். சரி, இப்போ வந்து என்னன்னா மாஸ்ஃபெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ அது என்ன ஃபீல்டு எஃபெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமே. இப்போ வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டரியிலேருந்து ஒரு டெர்மினலுக்கு நீங்கள் அனுப்புறீங்க, ஒரு பல்புக்கு அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுங்களா. இப்போ வந்து என்னன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுனால என்ன ஒரு எஃபெக்ட் வருது அப்படின்றது தான். இப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் தான் வரும். ஒரு பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். ஆனால் அது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்லேருந்து நெகட்டிவுக்கு வந்து ஒரு ஃபீல்டு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். இந்த ஃபீல்டு எஃபெக்ட் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பார்க்கணும், இப்போ வந்து ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு கண்டக்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ நீங்கள் இன்னொரு ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் கேப்பபிளில் ஒரு ஸ்டஃப்பை வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டாடுறீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன ஒரு ஒரு ஆர்க் ஒன்று பார்ப்பீங்க. ஏன் அந்த ஆர்க் வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்க் வந்து ஜம்ப் பண்ணி இங்கே லேண்ட் ஆக பார்க்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும்போது என்னென்னா ஒரு அந்த ஆர்க் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து ஜம்ப் பண்ண பார்க்கும். இப்போ இதே நெகட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்ததுன்னா அந்த ஆர்க் வந்து ஜம்ப் பண்ணாது, நம்ம வந்து புல் பண்ண பார்க்கும். ஸோ இதுதான் ஃபீல்ட் எஃபெக்ட். ஃபீல்ட் எஃபெக்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டக்டரில் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும்போது ஒரு ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஃபீல்டு கிட்ட வேறு ஏதாவது வந்தது அப்படின்னா அதுவும் சார்ஜாக இருக்கணும், எலக்ட்ரிக்கலி சார்ஜாக இருக்கணும். வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு வந்து ஜம்ப் பண்ணி அதுக்கு லேண்ட் ஆக பார்க்கும், ஒயர்லெஸ் மாதிரி. சரி, இதை புரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபீல்டு எஃபெக்ட் வந்து மாஸ்ஃபெட்டில் தான் நடக்குது. ஸோ மாஸ்ஃபெட்டுன்றது மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்டு எஃபெக்ட் டிரான்சிஸ்டர். ஸோ பிஜேடியில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து அனுப்புறதுனால வந்து அது வந்து டைரெக்டாக வந்து அதில் ஃபீல்டு கிடையாது. ஸோ அது வந்து வேறு டிரான்சிஸ்டர். சரி, இப்போ வந்து மாஸ்ஃபெட்டில் வந்து நம்ம மறுபடியும் டேம் எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போது டேமில் வந்து நம்மளுக்கு வந்து சோர்ஸ் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது, அதாவது அந்த கேனல், அப்புறம் ஒரு கேட் கண்ட்ரோல் மெக்கானிசம் இருக்குது. இப்போது மாஸ்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் மாஸ்ஃபெட் இருக்குது. ஒன்று வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மாஸ்ஃபெட்டு, அப்புறம் வந்து டிப்ளேஷன். இது 2 இருக்குது. இப்போது என்ஹான்ஸ்மெண்ட்டும் டிப்ளேஷனும் நம்ம டேம் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது என்ஹான்ஸ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டேமில் வந்து அந்த லாக் சிஸ்டம் வந்து இப்போது யூஸ்வலாக டேமில் வந்து ஒரு 10-15 லாக் இருக்கும். அதில் 2 சினாரியோ எடுத்துப்போம். ஒரு லாக் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, இன்னொரு லாக் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது க்ளோஸ்டாக இருக்கிற லாக்கில் வந்து தண்ணி வராது, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிற லாக்கில் வந்து தண்ணி சூப்பராக வரும், ஃபுல் ஃபோர்ஸில் வரும். இது 2 சினாரியோ. இப்போ நம்ம மாஸ்ஃபெட் வந்து இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மாஸ்ஃபெட் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுற மாஸ்ஃபெட் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த க்ளோஸ்டாக இருக்கிற லாக் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த சைட்லேருந்து சோர்ஸ்லேருந்து வோல்டேஜ் வந்து இந்த சைடு வராது, ஏன்னா கேட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணணும். அது எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? டேமில் நம்ம போய்ட்டு எதாவது எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம கேட்டை வந்து மேலே ஏற்றுவோம். ஸோ அப்படி தான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளோ பண்ணும். மாஸ்ஃபெட்டில் வந்து என்னென்னா நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்க போகிறோம் அந்த கேட்டில், அந்த கேட் டெர்மினலில் நம்ம வோல்டேஜ். ஸோ டிரான்சிஸ்டரில் 3 டெர்மினல். மாஸ்ஃபெட் டெஃபினேஷனில் வந்து ஒன்று கேட் வந்து சென்டர் டெர்மினல், அப்புறம் வந்து சோர்ஸ் அண்ட் ட்ரெயின். இப்போ கேட்டில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம்? வோல்டேஜை கொடுக்குறோம். வோல்டேஜ் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா நம்ம டேமில் இருக்கிற அந்த லாக் கேட் மாதிரி அப்படியே ஓப்பன் ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும்போது என்னென்னா அது ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணும். அந்த ஃபீல்டில் வந்து வோல்டேஜ் வந்து பாஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து சோர்ஸ்லேருந்து ட்ரெயினுக்கு வந்து வோல்டேஜ் போயிடும். சரி, செகண்ட் சினாரியோ போவோம். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆல்ரெடி ஒரு கேட் வந்து திறந்துருக்கு. இப்போ அந்த கேட் வந்து தண்ணி போயிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேட் மூடி இருக்கிறது பார்த்தா அது வந்து என்ஹான்ஸ்மெண்ட். ஏன்னா நம்ம வந்து எதுவுமே இல்லை, அதை நம்ம வந்து என்ஹான்ஸ்மெண்ட் மெத்தடில் வந்து நம்ம வந்து சோர்ஸ் டு ட்ரெயின் வந்து தண்ணியை கொண்டாடுறோம், அதே மாதிரி எலக்ட்ரான்ஸை கொண்டாடுறோம். இப்போ டிப்ளேஷன் வந்து ஆல்ரெடி தண்ணி போயிட்டுருக்கு சரிங்களா. இப்போது நம்ம வந்து அதே வோல்டேஜை கொடுத்து கேட்டை மூடுறோம். மூணுனா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டிப்ளீட் பண்ணுறோம். டிப்ளீட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து கம்மியாகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாஸ்ஃபெட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் டிரான்சிஸ்டர் போய் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று வந்து டிப்ளீட் பண்ணுறது வந்து ஒன்று. சரி, இப்போ வந்து
மாஸ்ஃபெட்டில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அகைன் இது கொஞ்சம் டெப்த்தான டாபிக். பிஎன்பி கன்ஃபிகரேஷன் உள்ள மாஸ்ஃபெட், அப்புறம் என் என்பிஎன் அந்த கன்ஃபிகரேஷன் உள்ள மாஸ்ஃபெட். இப்போ வந்து ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ மாஸ்ஃபெட்டில் வந்து நம்ம வந்து அந்த டேமில் இருக்க லாக் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தா ஒரு எஃபெக்ட் வரும், நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தா இன்னொரு எஃபெக்ட் வரும். இப்போ வந்து டிப்ளீஷன்லேயும் வந்து நீங்கள் வந்து மாற்றலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றலாம் அந்த கேட் டெர்மினலில். சரி, இப்போ வந்து இந்த மாஸ்ஃபெட் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மாஸ்ஃபெட் வந்து என்னன்னா, மெயினாக வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் தான் வந்து மாஸ்ஃபெட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து ஒரு சினாரியோ வந்து ஒரு லைட் எடுத்துக்கோங்க. ஒரு லைட் பல்பில் வந்து நம்ம என்னன்னா மாஸ்ஃபெட் வந்து வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுனால வந்து யூஸ்வலாக இருக்கிற பல்ப் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு இருக்கிறதோட வந்து இப்போ நம்ம வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிம் பண்ணலாம். நம்ம வந்து 100% லுமினாசிட்டிலேருந்து நம்ம வந்து 10% வைக்கலாம். ஸோ இப்போ டிம்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார மாஸ்ஃபெட் தான் இருக்குது. இந்த மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் இருக்கிறதுனால வந்து எங்கெங்கே வேரியேஷன்ஸ் வேணும் ஒரு மெக்கானிசமில் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஒரு உதாரணம் வந்து ஒரு சர்வர் மோட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுங்க. அந்த சர்வர் மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து வேரி ஆகும், நம்ம வந்து எவ்வளோ த்ராட்டல் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போது மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் வந்து வோல்டேஜ் பேஸ்டாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து வேரியபிள் வோல்டேஜ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ வந்து பிஜேடியும் மாஸ்ஃபெட்டோட ப்ரைமரி டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மாஸ்ஃபெட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 0 ஆம்ஸ் கூட இருக்கலாம், நம்மளுக்கு வந்து ஆம்ஸே தேவையில்லை, எல்லாமே வோல்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ சாத்தியமாக இருக்குது. பிஜேடியில் வந்து ஆம்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும், அந்த ஆம்ஸ் இருந்தால் தான் வந்து அது ஃபங்க்ஷனே பண்ண முடியும். அப்படின்றதுனால பிஜேடியோட லிமிடேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து மாஸ்ஃபெட் அண்ட் பிஜேடி பற்றி கொஞ்சம் ஓரளவு நம்ம இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு ஆழமான கடல். இதில் ரொம்ப டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு ஹை லெவலில் உங்களுக்கு வந்து மாஸ்ஃபெட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு எதாவது டாபிக் வேணாலும் கேளுங்க. நான் வந்து வீடியோ வந்து போட்டு உங்களுக்கு சிம்பிளாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறேன். சரி, நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.